மஜா மஜா ப்ரோ. ஃபைட் சீன் எனக்கே பிடிக்காது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு அந்த கெஞ்சா அடிக்கிற பசங்களுக்கு மெயின். இன்னொரு வாட்டி பாப்பேன் தம்பி இத. சூப்பர். நான் அடுத்த சேதுபதி அண்ணாவா வருவாரு. சூப்பர், வேற லெவல் தான். நல்லா இருக்குண்ணா, படம் வேற லெவல்ல இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இப்ப இருக்கிற பசங்க படம் மாதிரி இருக்கு, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. ஃபைட் சீன் எனக்கே பிடிக்காது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்குமா படம், பசங்க பாக்குற படம். அல்ல செம்மையா இருக்கு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இது வந்து பசங்களுக்கோசம், பெத்தவங்க பார்க்கலாம். ஆமா, அண்ணன் கோசம் உயிரை கொடுக்குறாருல, செம்மையா இருக்கு, வேற லெவலு, செம்மையா இருக்கு. ஆமா, விஜய் சேதுபதிக்கு மேல ஆயிடுவாரு இவரு, வேற லெவல்ல ஆயிடுவாரு. ஐயோ செம்மையா இருக்கு, இன்னொரு வாட்டி பாப்பேன் தம்பி இத. நல்லா நடிச்சுக்கிறான் பையன், நல்லா வருவான். விஜய் சேதுபதி கூட அவ்வளோ கிடையாது, பையன் நல்லா நடிச்சுக்கிறான், பரவாயில்ல, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. இப்பத்தி பசங்களுக்கு அந்த படம் தான் பார்க்கலாம்பா. ஏன்னாக்கா அசிங்கமாலாங்க வயலன்னா இப்போ இருக்கிற புள்ளிங்களுக்கு அதுதானே மெயினா, அதனால புள்ளிங்களுக்கு அந்த படம். என்ன ஒன்று அந்த கெஞ்சா அடிக்கிற பசங்களுக்கு மெயின், வரணுன்ற புள்ளிங்களுக்கு அந்த பையன் நடிப்பு நல்லா இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருக்கு, சூப்பரா இருக்கு படமே. புரியல ப்ரோ. ஓகே, பெட்டர் தான், நல்லா தான் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இதெல்லாம் ப்ரோ என்ன இருக்கு, வைலன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். வைலன்ஸ் எல்லா படத்துலயும் இருக்கு. நல்லா மோர் தென் ஃபுல்லா இல்ல ப்ரோ, படம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா ப்ரோ, மஜா மஜா ப்ரோ. மெசேஜா பையன் வந்து இப்பயே வந்து நம்ம அர்ஜுன் சார் ஈக்குவல்ல போயிட்டான். ஆமா, எத்தனை ஆக்ஷன் கிங் டமா டிமின் வைக்கிறான் பையன், பாக்ஸர் ஆகிறான். பண்ணிடுவான், அப்பா சத்தியமா மிஞ்சிருவான். சத்தியமா பார்க்கலாம் ப்ரோ, நல்ல படம் தான், நல்ல சப்ஜெக்ட். இல்ல இப்ப எக்ஸ்டர்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க, பரவாயில்ல. அஜித் பால் நம்மளுக்கு தான் ஏஜ் பார் ஆகி போச்சு, நம்ம ஓகே, இவங்கெல்லாம் ஓகே, இவங்க அப்படி லைட்டா திரும்பலாம். இவங்களாம் 20 கிட்ஸ், இவங்க இன்னும் போடுவாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வந்து அவர் வந்து இப்போ டெபியூட்டன்ட் மாதிரியே தெரியல, அவர் ஏதோ ரொம்ப படம் பண்ணின மாதிரி இருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா அப்பாவை மிஞ்சிருவாரு, எங்கேயுமே லேக் ஆகல, ரொம்ப சுவாரஸ்யமா போகுது படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் எல்லாம் தூள் கிளப்பி இருக்காரு. இந்த ஏஜ்ல இவ்வளோ தூரம் பண்ணுவாருன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப சர்ப்ரைஸா நிறைய விஷயம் இருக்கு, எமோஷனலாவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை, கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா, செமையா இருந்தது. இருப்பாரு, அவரை மாஸ்டர்ல பார்த்த மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அவங்களோட ஃபேமிலியோட பாசம் நல்லா இருந்துச்சு, அண்ணன் தம்பி பாசம் காமிச்சிருந்தாங்க, அம்மா பாசம் எல்லாமே இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்ல நல்லா தான் இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் ஃபேமிலியோட பார்க்கலாம். சூர்யா சேதுபதி செம்மையா பண்ணியிருந்தா போல, அவரு எங்கேயுமே லேக் இல்லை, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ஏதோ நிறைய படம் பண்ணிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவரோட ஆக்டிங்கு ஃபைட் சீனு எல்லாமே பக்காவா இருந்தது. ஃபைட்டு ஓவராக தான் இருக்கு, ஃபைட்டு தான் நான் படமே செம்மையா இருந்தது, தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை. வைலன்ஸ் தான் ப்ரோ, அது ஒன்றும் இல்லை, ஃபேமிலி படம் தான், வேற எதுவும் இல்லைல்ல, அது நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. படம் நல்லா தானே இருந்துச்சு, படம் வந்து செம்மையாக தானே இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேலாம் தரமாக இருந்துச்சு, பிஜிஎம்லாம் ஒன்றும் செரமாக தாறுமாறாக வச்சுக்கிறாங்க. அதுமாரி பாக்ஸிங் பசங்க எல்லாரும் பார்க்கலாம். ஒரு சமுதாயத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனு தாழ்ந்தப்பட்டவங்களாம் எப்படி வருத்து இதுவாகுதுன்னு அவங்களாம் காட்டுறாங்க, பதில் இருக்கிறவங்களாம் அடுக்கக்கூடாது அப்படின்னு.
ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான் ஃபேமிலியோட வந்து சின்ன பசங்க வீட்டு வந்து பார்த்தா தானே அவங்களுக்கு தெரியுமே. இந்த கருத்து வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியணும். வயலன்ஸ்லாம் அவ்வளோலாம் இல்லைண்ணா, நார்மலாக தானே இருக்குது வயலன்ஸ்லாம். வயலன்ஸ்லாம் எல்லா படமே தானே பார்க்கக்கூடாது யாருமே. வயலன்ஸில் இதெல்லாம் காட்டினா தான் பசங்க வளருவாங்களே, இல்லைன்னா அவ்வளோதான். சூர்யா ஆக்டிங்லாம் வேற லெவல்ண்ணா. பிளாஸ்ட் பண்ணிட்டு விஜய் சேதுபதி ஒரு மடங்கு ஃபைட் சீன்லாம் வேற மாரி இருக்குது. அப்பாவை மிஞ்சிட்டாரு பையன். அடுத்த படம்லாம் வேற மாரி ஓடும். ஃபேன் பேஸே உருவாயிடுவாங்க. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. அந்த எடுத்துட்டு போற விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்தது. சினிமாட்டிக் கொஞ்சம் இருந்தாலும் சினிமாட்டிக் தானே பார்க்க வரும். அந்த அளவுக்கு அனல் அரசு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இவன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றது, சாம்சியஸ் மியூசிக்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அனல் அரசுனால ஃபைட்டுங்க, அந்த மொத்தத்தில் ஃபைட்லாம் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கிறாங்க சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது படம், என்கேஜிங்காக இருந்தது. உக்காஞ்சி பார்க்குற மாதிரி, வயசு பசங்க பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. மெசேஜ் என்னன்னா, ஒரு பெரிய எம்எல்ஏ அவர் பையனாக இருந்தாலும் அவனுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஏழ்மையாக குப்பத்தில் இருக்க பையனுக்கு ஒரு தனி ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷாலிட்டி காட்டுறாங்க. அதனால் எல்லாமே ஒன்றா பார்க்கணுன்றதை சொல்லியிருக்கேன். தாராளமாக பசங்க விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, அந்த ஆரவாரத்தோட பார்த்தாங்களா, அந்த ஆரவாரம் இந்த படத்தில் கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் அதான் சாம்சியஸ் பின்னி விளையாடி இருக்கா போல படத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு.